ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இம்போர்ட்டர் டேங்கோட ஸ்டாண்டு எப்படி மாட்ட போகிறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பாக்ஸ். இப்போ ஒரு 3 ஃபீட் ஸ்டாண்டை நம்ம மாட்ட போகிறோம். 3 ஃபீட் டேங்கோட ஸ்டாண்டை மாட்ட போகிறோம். அதில் டூல்ஸு அதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ நட் போல்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பான். அந்த கீ இது எல்லாமே அவனே கொடுத்துருப்பான். டைட் பண்ணக்கு எல்லாமே. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாச்சுன்னா 2 சைடு பீஸையும் ஒரு டாப் பீஸையும் வச்சு நம்ம மாட்ட போகிறோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூ டைப்பு தான். நமக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பான், அதுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பான். நம்ம அதை என்ன சொல்கிறது ஸ்க்ரூ அதில் வச்சுட்டு அப்படியே கீ வச்சு டைட் பண்ணால் போதும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி ஒவ்வொரு பீஸையாக நம்ம ஃபஸ்ட்டு 2 சைடு டாப்பு, அடுத்தது பேக்கில் சென்டர் பீஸு இவ்வளோ மாட்டிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானதான். இதை மாட்டுறோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க டைட் பண்ணுறது. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் டைட் நீங்களே பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு பாடி முடிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஃபுல் டைட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த முக்கியமான 4 ஷூவை மாட்ட போகிறோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அது நம்ம மிஷின் வச்சு பண்ணால் தான் கரெக்டாக இதாகும், இல்லைன்னா லூஸாக இருக்கும். அதனால் அதையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாச்சுன்னா நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம டோர் மாட்ட போகிறோம். 2 டோருக்குள்ளே இந்த கிளாம்பு மாட்டுறது தான் கரெக்டாக நம்ம மாட்டணும். அதுக்கு அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மாட்டணும். அப்போ டோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் ஃபஸ்ட்டு நம்ம டோர் சைடை மட்டும் நம்ம வந்து டைட் பண்ணுறோம். டைட் பண்ணி இது பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு இதே போலேயே மாட்டினா போதும். அது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கைப்பிடிக்கிற லாக்கையும் கூட இது பண்ணி எல்லாம் இது பண்ண போகிறோம். நம்ம ஒரு எல்லாத்தையும் ஸ்க்ரூ டைட் பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாட்டு நீங்கள் பண்ணால் போதும். இவ்வளோதாண்ணா, இவ்வளோ தான் நம்மளோட டேங்கோட ஸ்டாண்டுக்கு இது செட் பண்ண வேண்டிய இது எல்லாமே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவராக அதில் இருக்க கீயை வச்சு எல்லாமே டோட்டலாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டாண்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ பார்க்குறீங்க இதுதான் ஸ்டாண்டு. நம்ம தொட்டியோட எல்லாமே இது பண்ணிட்டோம். அது பார்த்திங்கன்னு சொன்னாச்சுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இனி நம்ம அதை சேல் பண்ணக்கு இப்போ ரெடி பண்ணி இப்போ ஸ்டாண்டை நம்ம மாட்டி வச்சுட்டோம். டேங்கை மாட்டி வச்சுட்டோம். இது பாருங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இதனால் நீங்கள் வந்து கார்பெண்டரை கூப்பிட்டு இது பண்ணணுன்னெல்லாம் தேவையில்லை. நீங்களே இது வந்து கிளியர் பண்ணி இதை வந்து மாட்டிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.